ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கு, நீள நீளமாக கட் பண்ண உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் எடுத்தேன். இதை இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 3 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும். 3 நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம். தண்ணி ஆறின வாட்டி அதில் இருக்க தண்ணியெல்லாம் இது பண்ண வாட்டி தான் நம்ம வறுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வடித்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். ஒரு நல்ல சுத்தமான கிச்சன் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு உருளைக்கிழங்கு. தண்ணியும் இல்லை, எல்லாம் டிஷ்யூவில் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் இதில் இழுத்துருச்சு. இப்போ நம்ம கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் உடனே நம்ம ஒரு உருளைக்கிழங்க எடுத்து போட்டுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். தீயை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், பிடிக்குது. பொரியட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரட்டும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டால் தான் உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து மறுபடியும் ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம். பாக்கி எண்ணெயும் அதில் இழுத்துரும். அதை எடுத்துட்டோம். இப்போ அடுத்த செட்டு போட்டுடலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்தேன். பெரிய உருளைக்கிழங்கு வேகட்டும். எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துட்டோம். பேலன்ஸ் இருந்ததையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் லைட்டாக தூவிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. சும்மா லைட்டாக உப்பு போடுறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாஸோடு நான் பரிமாறுறேன். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.